டெக்கின் தம்பி செய்தியிலிருந்து வணக்கம். ஸோ இந்த வாரத்துக்கான முக்கியமான டெக் நியூஸ் போக முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படி பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷாமியோட மீ டிவி 4 அப்படிங்கிற 55 இன்ச் எல்இடி டிவிக்கு வந்து பேட்ச் வாலோட லேட்டஸ்டான 3.0 அப்டேட் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த அப்டேட் மூலமாக டிஸ்னி பிளஸ், ஹாட்ஸ்டார், ZTV5 அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ட்ரீமிங் சர்வீசஸோட இன்டகிரேட் பண்ணி இந்த அப்டேட் வரதாக சொல்லப்படுது. கிட்டத்தட்ட சன்நெக்ஸ்ட் மாதிரியான 16 விதமான பார்ட்னர்ஸ் கூட இணைஞ்சு வந்து இந்த அப்டேட் வந்து தராங்க. ஸோ அதன் மூலமாக நிறைய விதமான ஆப்ஸ் வந்து இந்த அப்டேட் உள்ளே வந்து இன்டகிரேட் ஆகி வரும். ஃபேஸ்புக் ஆப்பில் வந்து மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை பொருட்கள் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு வந்து இது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக ஷாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் மூலமாக வந்து ஆன்லைனில் வந்து நார்மலாக சின்ன பிசினஸ்லேருந்து ஆரம்பிச்சு பெரிய பார்ட்னர்ஸ் வரையும் வந்து டேரெக்டாக வந்து பொருட்களை வாங்கலாம், ட்ராக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பல விதமான விஷயங்கள் இது மூலமாக செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. கூகுள் பிக்சலோட 4A ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் இப்போ வரும் அப்போ வரும் சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இப்போ தள்ளி போயிட்டே இருக்கு. மறுபடியும் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. அது மாதிரி பார்க்கும்போது ஜூலை 13ஆம் தேதி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கூகுள் நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஃபோன் வர போகிறதில்ல. GTA அதாவது கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ அப்படிங்கிற கேம் பற்றி நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ நிறைய பேர் நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம். GTA, Vice City, San Andreas மாதிரி பல விதமான கேம் விளாண்டுருப்போம். ரீசெண்டாக கூட GTA 5 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ அடுத்த வெர்ஷன் அதாவது GTA 6 வந்து எப்போ லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் வந்து GTAவோட மார்க்கெட்டிங் டீம் வந்து இது எப்போ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற க்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாதிரி பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட 3 to 4 வருடம் கிட்ட வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் 2023 அல்லது 24 தான் வந்து வரும் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டீசர் வந்து கிட்டத்தட்ட 1 அல்லது 1.5 வருடத்துக்கு அப்புறம் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக இப்போதைக்கு வந்து GTA 6 கேம் வந்து வராது அப்படிங்கிறது தெரிய முடியுது. ஸோ நீங்கள் ஏதாவது GTA கேம் வந்து விளாண்டுருக்கீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். BSNL வந்து நம்ம ப்ரீபெய்ட் வச்சிருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதாவது BSNL வந்து வேலிடிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக ரீசார்ஜ் தனியாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து BSNL இது ரொம்ப சீப்பாகி இருக்காங்க. அதாவது ₹2 வந்து இந்த வேலிடிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ₹2 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து 3 நாள் வரையும் வேலிடிட்டி எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஒன்றும் வேலிடிட்டி எக்ஸ்டென்ஷன் இல்லை. இருந்தாலும் அவசர கால தேவைக்கு வந்து திடீர்னு வேலிடிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதுன்னு ₹2 கொடுத்தா போதும், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக டிக்டாக் ஆப்புக்கு வந்து இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரேட்டிங் வந்து 4.4 இந்த ரேட்டிங் வந்து 1.2 வரையும் போச்சு. ஸோ இது ஏன் போச்சு அப்படிங்கிறத பற்றின வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம தமிழ் டெக்கி சேனல் வந்து போட்டிருக்கோம். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இந்த ரேட்டிங் மறுபடியும் 4.4க்கு வந்திருக்கு. கூகுள் நிறுவனம் வந்து மாதம் அந்த 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து நிறைய பேர் போட்டு ரேட்டிங்கை குறைச்சாங்க. அந்த ரேட்டிங்கை ஃபுல்லாக வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. அதனால மறுபடியும் இப்போ டிக்டாக் ஆப் வந்து 4.4 ரேட்டிங்க்கு வந்திருக்கு. நீங்கள் PUBG விளையாடுவீங்களா? PUBG விளையாண்டிங்கன்னா இப்போ உங்களுக்காக ஒரு புது அப்டேட் காட்டிட்டு இருக்கு. அதாவது PUBG மொபைல் யூசர்ஸ்க்கு வந்து ஜங்கிள் மோட் அப்படிங்கிற ஒரு புது மோடை வந்து PUBG நிறுவனம் கொண்டு வரதா இருக்காங்க. இதை வந்து உங்கள் ட்விட்டரில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி இந்த அப்டேட் வர இருக்கு. ஸோ இது எந்த மோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஐடியா இப்போதைக்கு இல்லை. ஸோ மோடு ஒருவேளை லான்ச் ஆச்சுன்னா வந்து ஒருவேளை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். சைனாவில் வந்து ரெட்மி புக்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து லேப்டாப்ஸ் வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லேப்டாப்பை இந்தியாவுக்கு வருது அப்படின்னு ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து இதை அஃபிஷியலாக மனுகுமார் ஜெயின் அதாவது ஷாமியோட CEO வந்து அஃபிஷியலாக ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலமாக கூடிய விரைவில் ரெட்மி புக்ஸ் வந்து இந்தியாவுக்கும் வர இருக்கு. இந்தியாவுக்கு இந்த ரெட்மி புக்ஸ் லான்ச் ஆன உடனே இதோட பிரைசிங், ஸ்பெசிஃபிகேஷன் போன்ற ஃபுல் விஷயத்தையும் வந்து தனி வீடியோவில் சொல்கிறேன். சாம்சங் நிறுவனத்திலிருந்து ஜூன் 2ஆம் தேதி கேலக்ஸி M11 அது மட்டும் இல்லாமல் M01 அப்படிங்கிற 2 புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஜூன் 2ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கேலக்ஸி M11 வந்து 6.4 இன்ச் HD ரெசல்யூஷன் டிஸ்பிளே இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸ்னாப்டிராகனோட 450 சிப்செட் அது மட்டும் இல்லாமல் 5000 mAh பேட்டரியோட இந்த ஃபோன் லான்ச் பண்ணலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஃபோனோட பேக் சைடில் 3 கேமரா இருக்க போகிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3GB RAM மற்றும் 4GB RAM வேரியண்டாக இது வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே கேலக்ஸியோட M01 பொறுத்தவரையும் 6.7 இன்ச் HD ரெசல்யூஷன் டிஸ்பிளே, ஸ்னாப்டிராகனோட 439 சிப்செட், 3GB RAM 32GB ஸ்டோரேஜ், 4000 mAh பேட்டரி, பேக் சைடில் 2 கேமரா இருக்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபோனை லான்ச் ஆனோடனே இதை பற்றி நான் முழு விஷயத்தையும் நம்ம சேனலில் வீடியோவாக சொல்கிறேன். கூகுள் பே ஆப்பில் வந்து நியர்பை ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த நியர்பை ஸ்டோர் அப்படிங்கிறது ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் உள்ள பக்கத்து கடைகள் வந்து டேரெக்டாக வந்து இந்த கூகுள் பே ஆப்பில் இருந்தே பொருட்கள் வந்து வாங்க முடியும். ஸோ இப்போதைக்கு இந்தியாவுக்கு வந்து 35 சிட்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் சென்னையும் ஒரு சிட்டியாக வருது. ஸோ தமிழ்நாட்டில் இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இந்த கூகுள் பேயோட நியர்பை ஸ்டோர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடிய ஒரு விலை இது எல்லா ஊர்களுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பிளே ஸ்டேஷனை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன வயசில் நிறைய பேர் வந்து கேம் விளாண்டுருப்போம். ஸோ இந்நாள் வரையும் நிறைய பேர் விளாண்டுட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்த வெர்ஷனான PlayStation 5 வந்து ஜூன் 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ண போகிறதாக அஃபிஷியலாக சோனி நிறுவனம் சொல்லியிருக்காங்க.
ரீசெண்டாக வந்து டிக்டாக் வந்து ஒரு சைனீஸ் ஆப் அதை வந்து யாரும் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு பதிலாக இந்தியாவிலே வந்து டிக்டாக் மாதிரி ஒரு ஆப் இருக்குது, மிட்ரான் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்திருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் வந்து டிக் அப்படின்னு ஒரு ஆப் இருந்துச்சு, இந்த ஆப்பை தான் டேரெக்டாக வாங்கி வச்சு இப்போ மிட்ரான் அப்படிங்கிற பேர் மாற்றி வந்து எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆப்புக்கு எந்த ஒரு வெப்சைட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது ஜஸ்ட் $34, அதாவது $2600 கொடுத்து வந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வாங்கிக்கிறதா சொல்லப்படுது. பிளே ஸ்டோரில் இந்த ஆப் வந்து 50 லட்சத்துக்கு அதிகமானபடி வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியன் ஆப் அப்படிங்கிறது இதை பற்றி தெரியாமலே நிறைய பேர் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது பாகிஸ்தான்லேருந்து வாங்கப்பட்டு ரீபிராண்ட் பண்ண ஆப்புங்கிறது இது மூலமாக தெரிய வந்திருக்கு. யூடியூப்ல உள்ள மொபைல் மற்றும் டெஸ்க்டாப் பயனாளர்களுக்கு வந்து வீடியோ சாப்டர் அப்படிங்கிற ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. இந்த வீடியோ சாப்டர் அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது கீழே இருக்கிற ப்ராக்ரஸ் பார்ல வந்து தனித்தனி சாப்டராக வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கதை வந்து பார்க்குறீங்கன்னா அந்த கதையில் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தனித்தனியாக தெரியும். அல்லது ஃபுட்டை பற்றி பார்க்குறீங்கன்னா ஃபுட் என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத தனித்தனியாக சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி ப்ராக்ரஸ் பார்ல வந்து தனித்தனி சாப்டராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் இப்போ எல்லாரும் கிடைச்சிட்டு இருக்கு. ஓலா கேப்ஸை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஓலா கேப்ஸ் கம்பெனியான ஓலா எலக்ட்ரிக் அப்படிங்கிற கம்பெனி வந்து இப்போ இந்த டச் பேஸ் கம்பெனியான எட்டார்கோ அப்படிங்கிற ஒரு 2 வீலர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிக்கிற கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனி மூலமாக கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஓலா நிறுவனம். ஜூன் 3ஆம் தேதி வந்து Android 11ஓட பீட்டா அப்டேட் 4 வந்து லான்ச் பண்ண போகிறதாக அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கூகுள் நிறுவனம். ஸோ ஆல்ரெடி வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ண வேண்டியது, ஸோ தள்ளி போய் ஜூன் 3ஆம் தேதிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் வந்து கூகுள் நிறுவனம் வந்து இதை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போதைக்கு டேட் சொல்லாமல் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. காரணம் இதை செலிப்ரேட் பண்ணுற டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கூகுள் நிறுவனம் இப்போதைக்கு வந்து இதை போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ட்விட்டரோட வெப் இன்டர்ஃபேஸ், அதாவது பிசியில் வந்து நீங்கள் ட்விட்டர் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது ட்விட்டர் நீங்கள் ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை டிராஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடிய வரையில் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS-க்கும் இந்த ஃபீச்சர் வந்து கிடைக்க இருக்கு. ரீசெண்டாக ரெட்மிலேருந்து இயர்பட்ஸ் எஸ் அப்படிங்கிற ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ ரியல்மியும் அதே மாதிரி ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. $2000 உள்ள செக்மெண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க எதிர்பார்க்கப்படுது. அதன்படி பார்க்கும்போது ரியல்மி பட்ஸ் கியூ அப்படிங்கிற ஒரு இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரியல்மி பட்ஸ் கியூ வந்து ப்ளூடூத் 5.0 டிவைசஸில் எங்களும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 10nm டிரைவர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பேட்டரி லைஃபை பொறுத்தவரையும் இயர்பட்ஸ் மட்டும் 4.5 மணி நேரம் பேட்டரி லைஃப் தர்றதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு இந்த ரியல்மி பட்ஸ் கியூ வந்து லான்ச் பண்ணும்போது இதை பற்றின மேலும் பல விஷயத்தை வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஃபேஸ்புக்லேருந்து கொலாப் அப்படிங்கிற ஒரு புது ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொலாபரேஷனாக மியூசிக் வந்து ப்ளே பண்ணலாம் அட் அ டைமில். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளூட் வாசிக்க தெரியலாம், உங்கள் நண்பருக்கு வந்து தபேலாவோ இல்லைன்னா ட்ரம்ஸ் வாசிக்க தெரியலாம். ஸோ 3 பேர் அல்லது 4 பேர் சேர்ந்து அட் அ டைமில் வந்து ஒரே பாட்டுக்கு வந்து தாளம் மாற்றி போடலாம். ஸோ அது எல்லாத்தையும் கொலாபரேஷன் பண்ணி வந்து ஒரு மியூசிக் வீடியோவாக மேக் பண்ணலாம். ஸோ இதான் அந்த கொலாப் அப்படிங்கிற ஆப்போட ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் மூலமாக இந்த நீங்கள் தயாரித்த வீடியோ வந்து ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ டேரெக்டாக ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இருக்க போது அப்படிங்கிறது ஃபேஸ்புக் அழைச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த கொலாப் ஆப் வந்து iOS யூசர்ஸ், அதாவது ஐஃபோன் யூசர்ஸ்க்கு மட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. கூடியது ஆண்ட்ராய்டு மற்றும் மற்ற கண்ட்ரிஸ் யூசர்ஸுக்கும் வந்து கிடைக்கிறதாக இருக்கு. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து கேட்சப் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து யூஸில் உள்ளவங்களுக்கு மட்டும் இப்போதைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆண்ட்ராய்டு மற்றும் iOS யூசர்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த கேட்சப் ஆப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியோ காலிங் பண்ணலாம். அதாவது மற்ற வீடியோ காலிங் ஆப் மாதிரி இல்லாமல் ஆடியோக்கு மட்டும் பிரத்யேகமாக இன்டர்நெட் மூலமாக கால் பண்ண முடியும். ஸோ ஒரு நபர்கிட்ட இருந்து 100 நபருக்கோ இல்லைனா வந்து 8 நபர் வரையும் வந்து குரூப் காலிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து யூஸ் மட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. கூடிய வரையில் மற்ற கண்ட்ரிஸ்க்கும் இந்தியாவுக்கும் வர இருக்கு. ஸ்னாப்ட்ராகன் ப்ராசராக இருக்கட்டும், மீடியாடெக் ப்ராசராக இருக்கட்டும், இல்லைனா வந்து கிரீன் சிப்செட்டாக கூட இருக்கட்டும், எந்த சிப்செட்னாலும் சரி அது உள்ள வந்து பேஸாக யூஸ் பண்ணக்கூடிய கோர் வந்து ARM அப்படிங்கிற கோர்ஸ் வந்து, அதாவது கார்டெக்ஸ் A77 76 அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பயன்படுத்துவாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ARM கம்பெனிலேருந்து லேட்டஸ்ட்டாக கார்டெக்ஸ் A78 கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது சிபியூவில் வந்து 20% வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அதாவது ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜிபியூ பொறுத்தவரை மாலி G78 அப்படிங்கிற ஜிபியூ வந்து முந்தைய காட்டிலும் வந்து 25% வேகமாக செயல்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுபோக இதில் எத்தோஸ் N78 அப்படிங்கிற நியூரல் ப்ராசஸிங் யூனிட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த AI இன்ஜின் மூலமாக வந்து முந்தைய காட்டிலும் 25% AI ப்ராசஸிங்கை வேகமாக பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆரோக்கிய சேத்து ஆப்பில் வந்து செக்யூரிட்டி இல்லையா இருக்கா அப்படிங்கிறது வந்து பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ இந்த ஆரோக்கிய சேத்து ஆப்போட ஓப்பன் சோர்ஸ் கோடை வந்து GitHub அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் கோடை படித்து பார்த்துட்டு இதில் ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூ இருக்கா இல்லைன்னா ஏதாவது வில்லங்க இருக்கா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சு தர்றவங்களுக்கு வந்து ₹1,00,000 பரிசு வழங்கப்படும் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. மேலும் மை கவர்மெண்ட் இந்தியா ட்விட்டர் பேஜ்லேயும் வந்து இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ₹4,00,000 மேலே வந்து பரிசுகள் விழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது இந்த ஆப்பில் வந்து ஏதாவது செக்யூரிட்டி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ₹1,00,000 பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஜியோனிலிருந்து ஜி பட்டி அப்படிங்கிற 10,000 mAh பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க் மூலமாக பவர் மீட்டர் இருக்கு, அதாவது எவ்வளவு சார்ஜ் உள்ள இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வயர்லெஸ்ஸாக சார்ஜ் பண்ற ஃபீச்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பேங்க் வந்து டைப் சி போர்ட் உள்ளையோ இல்லை மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் உள்ளையோ சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு டைப் ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க அவுட்புட், அதாவது மற்ற டிவைஸ் சார்ஜ் பண்றதுக்கு. இந்த பவர் பேங்க் மூலமாக 3000 mAh கிட்ட பேட்டரி இருக்கிற ஃபோன் வந்து 2 டைம் சார்ஜ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. 4000 mAh இருந்துச்சுன்னா 2 டைம் கொஞ்சம் குறையா, அதாவது 1.25 டைம் வந்து ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட விலையை பொறுத்தவரையும் 1299 சொல்லி Amazon.India வெப்சைட்ல கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டைமும் ஒன் பிளஸ் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது அது கூட வந்து மெக்லாரன் எடிஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அடிஷனலாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெக்லாரன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கார் தயாரிக்கிற கம்பெனி. ஸோ உங்களோட பிராண்ட் நேம் வந்து ஒன் பிளஸ் கூட சேர்த்து வந்து இணைச்சி வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. இப்போ அது அஃபிஷியலாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதனால் வந்து இன்னும் ஒன் பிளஸ்லேருந்து ஒன் பிளஸ் மாடல் மட்டும் தான் வரும், மெக்லாரன் எடிஷன் வராது. வாட்ஸ்அப் பயன்படுத்துகிற பயனாளர்களை குறி வச்சு வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. அதாவது உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து முழுமையாக வந்து காணாமல் போகிறதுக்கோ இல்லைனா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழ் டெக்கி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வேற ஒன்றும் இல்லை, அதாவது உங்களோட 6 டிஜிட் கோடை வந்து திருடுறாங்க. ஸோ இது எப்படி திருடுறாங்க, எப்படி இருந்து இதில் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழு வீடியோவாக அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஃபினிக்ஸ்லேருந்து ஹாட் 9 மற்றும் ஹாட் 9 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்கு வந்து 8499 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றின அன்பாக்சிங் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூம் அப்படிங்கிற ஆப் வந்து கான்ஃபரன்ஸ்க்கோ இல்லை மீட்டிங்க்கோ நிறைய பேர் பயன்படுத்திட்டு வரும். இந்த ஆப்பில் செக்யூரிட்டி இஷ்யூ அப்படி இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டே வந்தாங்க. ஸோ இதனால் இந்த ஜூம் ஆப் வந்து மே மாதம் எண்டுக்குள்ளே வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. புதுசாக ஒரு என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம டெக் இன் தமிழ் சேனலில் சொல்லியிருந்தோம். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஜூம் ஆப் வந்து இப்போ இந்த அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது மே 30ஆம் தேதியிலேருந்து, அதாவது நேரத்துலேருந்து பழைய வெர்ஷன் நீங்கள் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இனிமேல் மீட்டிங்கில் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ லேட்டஸ்ட்டான செக்யூரிட்டி அப்டேட் இருந்தால் மட்டும் தான் வந்து இனிமேல் வந்து மீட்டிங் அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக செக்யூரிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து செக்யூரிட்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஜூம் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் வந்து மொபைல் ஃபோன் வாடிக்கையாளர்களோட நம்பர் வந்து 10 டிஜிட்லேருந்து 11 டிஜிட்டாக மாறப்போகுது. ஸோ ட்ராய் வந்து இதை அஃபிஷியலாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து யூசர்ஸோட எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கிற காரணத்தில் 10லேருந்து 11 டிஜிட்டாக மாற்ற போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது லேண்ட்லைன் கனெக்ஷனில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இவ்வளோ நாள் வந்து நம்பரை டைல் பண்ணலாம். இனிமேல் வந்து அதுக்கு முன்னாடி 0 சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூலாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா மொபைல் ஃபோன், அதாவது 10 டிஜிட் நம்பர் இருக்கிறத 11 டிஜிட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ அப்படி மாத்திர பட்சத்தில் வந்து மொதல் நம்பர் வந்து 9 அப்படிங்கிற நம்பர் வந்து இருக்கலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதை வச்சு மற்ற உள்ள நம்பர் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எக்ஸிஸ்டிங்காக 10 டிஜிட் இருக்கிற நம்பர் வந்து 11 டிஜிட்டாக மாறிடும். ஸோ இது போக 11 டிஜிட் புது நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது போக வந்து வைஃபைல அந்த டோங்கல்லாம் பயன்படுத்திட்டு வரும். இந்த டோங்களோட நம்பர் வந்து 13 டிஜிட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக புது நம்பர் சீரிஸ் வந்து ட்ராய் நிறுவனம் கூடிய விரைவில் வந்து அமெண்ட் பண்ணுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோனியிலிருந்து பிராவியா அப்படிங்கிற டிவி இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து X8000H அப்படிங்கிற ஒரு புது சீரிஸ் டிவி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 6 டிஃப்ரெண்ட்டான மாடலில் வருது. அதாவது இந்த 6 மாடல் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் சைஸ் கொண்டதாக இருக்குது. அதன்படி பார்க்கும்போது இந்த டிவி வந்து 85 இன்ச், 75 இன்ச், 65, 55, 49, 43 அப்படிங்கிற 6 டிஃப்ரெண்ட்டான இன்ச் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி எல்லாத்துலேயுமே வந்து 4K ரெசல்யூஷன் கண்டென்ட் சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. 2K ரெசல்யூஷன் கண்டென்ட் இருந்தாலும் 4K அப்ஸ்கேல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க ஆண்ட்ராய்ட் டிவியாக வருது. டால்பி ஆடியோட சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூகுள் அசிஸ்டன்ட் மொழியான பலவிதமான சப்போர்ட்ஸ் வந்து பயன்படுத்தலாம். இந்த டிவியோட ஆரம்ப விலை அப்படின்னு பார்த்தோம்னா 79,990 அப்படிங்கிற விலையில் ஆரம்பமாகுது. ஸோ இது மேஜரான சோனி ரீட்டைலர்ஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான டெக் இன் தமிழ் நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. நான் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.